கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இம்ரான் கான் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா கடந்த பல நாட்களாக அவரை பற்றி, பல நாட்கள் இல்லை, பல நாட்களாக, பல வாரங்களாக, மாதங்களாக, ஏன் சில வருடங்களாகவே அவர் பெயரை மக்கள் மறந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு பாகிஸ்தானில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியும் இராணுவ ஆட்சியாளரும் சேர்ந்து அவரை சிறையில் தள்ளி, அவரை சுற்றி என்ன நடக்கிறது, அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு பாகிஸ்தானுடைய உச்சநீதிமன்றம் அதிலே 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து ஒரு நிபுணர் குழுவும் அவருடைய சொந்த மருத்துவரும் அவரை பரிசோதிக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. அதுவும் ஒரு நாளைக்குள்ளாக அது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய ஹிஸ்டரியை பார்த்துருவோம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கு. இம்ரான் கானுக்கு என்ன ஆகியுள்ளது, காவஸ்கர், கபில் தேவ் போன்றவர்கள் நம்ம இந்திய கிரிக்கெட் விளையாடுறவங்க. ஜென்சிக்கு ஒரு வேளை தெரியாமல் போயிருக்கலாம் இந்த பேரெல்லாம். இந்திய கிரிக்கெட்டில் மிக மிக பெரிய பெயர்கள் காவஸ்கரும் கபில் தேவும். அவர்களெல்லாம் இம்ரான் கானுடைய சமகாலத்தவர்கள். இவர்களெல்லாம் ஒரே நேரத்தில் கிரிக்கெட் விளையாடினார்கள். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க இம்ரான் கான் மீது ஒரு கரிசனத்துடன், வாஞ்சையுடன் தங்களுடைய கவலையை தெரிவித்துள்ளனர். நான் இப்போ சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றமும் ஒருவருடைய அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமை இவருடைய இடத்துல மீறப்பட்டிருக்கு, அதனால் அவருக்கு மருத்துவ உதவி உடனே தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பின்னணி, ஒரு கிரிக்கெட் வீரராக தான் இருந்தார். அப்புறமா ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரரானார். அவரை பெண்களை மயக்குபவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கக்கூடியவர். ஒரு கட்டத்தில் அவர் அரசியல்வாதியாக ஆகிறார். பாகிஸ்தானில் 2 பெரும் கட்சிகள் மட்டுமே இருந்த இடத்துல தெஹ்ரீக் இன்சாஃப் அப்படின்னு இவர் ஒரு கட்சி ஒன்றை, பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் PTI அப்படிங்கிற ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்து பெரும்பாலும் அடி வாங்கி தோத்துக்கிட்டு இருப்பார். எங்கே போனாலும் தோத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கட்டத்தில் மற்ற 2 கட்சிகள் மீதும் மக்களுடைய ஆர்வம் குறைய ஆரம்பிக்க. அதில் ஒன்று பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, இன்னொன்று பாகிஸ்தான் முஸ்லீம் லீக். இந்த 2 கட்சிகளும் கொஞ்சம் கீழே போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெஹ்ரீக் இன்சாஃப், பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் மேலே வந்தது. அவங்க ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இம்ரான் கான் பாகிஸ்தானுடைய பிரதமராக ஆனார். ஒரு கிரிக்கெட் வீரர்னா அவர் சாதாரண கிரிக்கெட் வீரர் இல்லை, ஒரு அற்புதமான ஆல்ரவுண்டர். மிக அருமையாக பந்து வீசக்கூடியவர். அவர் மோர் லைக் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். அவருடைய பேட்டிங்கும் படு பயங்கரமாக அடித்து ஆடக்கூடியவர். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குறைவு, ஆனால் பந்து வீச்சில் அபாரமானவர். பிறகு பாகிஸ்தானுடைய கேப்டனாக ஆனார். பாகிஸ்தான் உலகக்கோப்பையை வெல்வதற்கு மிக முக்கியமான பங்காற்றினார். விளையாடி அல்ல, அணியை திறம்பட நிர்வகித்து. பாகிஸ்தான் அணியோட கேப்டனாக இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை மீறி அவர் கேப்டனாக இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் நடந்த உலகக்கோப்பையில் நிறைய லக் அவங்களுடைய சைடில் இருந்தது. ஜெயித்து கோப்பையை வென்றார்கள். உலகக்கோப்பை, கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றது அது ஒரு முறை தான். அதற்கு பிறகு அவர் பிரதமராகவும் ஆனார். அது ரொம்ப ரேர். இன்றைக்கி நீங்கள் சச்சின் டெண்டுல்கரை பிரதமராக உங்களால் யோசிக்க முடியுமா? கங்குலி அரசியலுக்கு வருவார் என்று பேசினோம், ஆனால் அது ஒன்றும் பெருசாக நடக்கலை. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். பேக்ரவுண்ட் என்னெல்லாம் ஆயிருக்கு, இவருக்கு எந்த காலகட்டத்திலிருந்து என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு டைம் லைனை மட்டும் பார்ப்போம். இவர் மீது எண்ணற்ற ஊழல் வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. 100 வழக்குகளுக்கு மேல். 100, 1 2 இல்லை. பிரதமராக இருந்தது 2022 ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதற்கு பிறகே அவர் மீது ஊழல் வழக்குகள் சுமத்தப்பட்டு இன்னொரு முறை அவர் தேர்தலில் நிற்கக்கூடாது, அதுதான் இவங்களுடைய நோக்கம். தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டுட்டு அதற்கு பிறகு இராணுவம் இந்த எதிரும் புதிருமாக இருந்த 2 கட்சிகளை கிட்டக்க கொண்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீகும் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி 2த்தையும் கொண்டு அவங்கள தேர்தலை நிற்க வச்சு கூட்டணியை ஏற்படுத்தி ஜெயிக்க வச்சு, அங்கே இராணுவம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். அதில் இந்த பீப்புள்ஸ் பார்ட்டியோடைய ஆளை பிரசிடெண்ட்டு, நீ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு மத்தியஸ்தம் வரைக்கும் பண்ணது அங்கே இராணுவம். இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? ஆசிஃப் அலி சர்தாரி நீ பிரசிடெண்ட் ஆகிக்கோ, ஷாபாஸ் ஷரீஃப் நீ பிரதமர் ஆகிக்கோ, இம்ரான் கானை ஜெயிலில் போடு. உண்மையிலேயே இந்த 3 பேரில் அதிக பாப்புலாரிட்டி இருக்கிற ஆள் இம்ரான் கான் தான். அவர் நின்றிருந்தால் தனிப்பெரும்பான்மையில் ஜெயித்திருப்பாரோ இல்லவோ, அதிக இடங்களை வெல்லக்கூடிய ஒரு கட்சியாக அவர் ஆகியிருப்பார் அந்த தேர்தலிலும். ஆனால் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டார்கள். தேர்தலில் நிற்க முடியாது என்று சட்டத்தை வேண்டியபடி வளைத்து கொண்டார்கள். அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள், பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாரையும் மிரட்டி தேர்தல் நின்னா தொலைஞ்ச என்று சொல்லி
அதையும் மீறி ஒரு சிலர் தேர்தலில் நின்றார்கள். அங்கே கவுக்க வேண்டியதெல்லாம் செய்து கவிழ்த்தார்கள். ஐயோ, இதெல்லாம் அதாவது இந்தியாவில் எந்த தேர்தலும் இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. ஒஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2022 அவரை கவுத்ததுக்கு பிறகு ஆகஸ்ட் 5, 2023 அவரை ஜெயிலில் போடுறாங்க. அவரை ஜெயிலில் போட்டு இன்றோடு 3 வருடம் சில நாட்கள், 3 வருஷமாக அவர் ஜெயிலில் இருக்கார். முதல்ல ஒரு ஜெயில், அப்புறமா இன்னொரு ஜெயில் மாற்றுறாங்க. அதெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. ஜெயிலில் இருக்கும் பொழுது அவருக்கு சரியாக உணவு கிடைப்பதில்லை, சரியாக மருந்துகள் கிடைப்பதில்லை. அவருடைய கண் பார்வை கிட்டத்தட்ட ஒரு கண்ணில் 85% போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு 73 வயது. இதெல்லாம் அப்சல்யூட் அராஜகம். ஊழல் வழக்கில் நம்ம ஊர்லேயும் பல பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் உள்ள தள்ளணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பமும். ஆனாலும் அதற்கென்ற ஒரு வரைமுறைப்படி நடக்க வேண்டும். என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். டைம்லைன். ஜெயிலில் போட்டது ஆகஸ்ட் 2023. டிசம்பர் 2023 அவருக்கு அவருடைய தொடையில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மார்ச் 2024 கண்ணில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 2024 காது அடைச்சிச்சு, காது பவர் குறைய ஆரம்பிச்சிருச்சு, கேட்கறது இல்லை அப்படின்னு தகவல் வருது. ஆகஸ்ட் 2024 அவருடைய சைடில் எல்லாரும் கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு மெடிக்கல் போர்டு அவரை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவருக்கு காதுக்கு மருந்து சொல்கிறாங்க. தலை சுத்தல் ஆரம்பிக்குது அவருக்கு. இது டிசம்பர் 2024 விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தராங்க. மார்ச் 2025 டைஜஷன் சரியில்லை, காதில் நொய்யின்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏப்ரல் 2025 காலில் ஆணி. காலில் ஆணி அப்படின்னா நிஜமாக ஆணி அடிக்கிறது இல்லைங்க, ஒருவேளை உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கார்ன் அப்படின்போம், ஒரு தடித்த பகுதி, வலி உயிர் போயிடும். அது காலில் இருக்குது. பல்லு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, பல்லு ஓட்டை. 73 வயசு ஆகுது. அப்போ பல்லெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 2025 வலது கண்ணில் பயங்கரமாக பார்வை குறையுது, அவருக்கு கண்ணாடி போடணும், கண்ணில் ட்ராப் போடணும்னு ஒரு மாதிரி தனிமைச் சிறையில் வேற வச்சுருக்காங்க. டிசம்பர் 2025 யாருமே அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவரை பார்க்க அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்ட்டு அவர் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு ரூமரே வருது. அது பெரிய ரூமர், ரொம்ப பரவுது அந்த சமயத்தில். ஜனவரி 26 வலது கண் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஏதோ சொல்கிறாங்க, சென்ட்ரல் ரெட்டினல் வெயின் அக்ளூஷன் அப்படின்னு. அதனால் கண்ணுக்கு ரத்தம் போகிறது இல்லை, அதனால் கண் பார்வையில் பிரச்சனை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறாங்க. பிப்ரவரி 2026 பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் அவருடைய கண்ணை உடனடியாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, மேலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தடவை தான் ரொம்ப மோசமாக இருக்குது சுச்சுவேஷன் அப்படின்ட்டு. அரசியல் தலைவர்கள் யாரும் ஒன்றும் பேசலை. ஆனால் கிரிக்கெட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டி, உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட்டர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதெல்லாம் பாகிஸ்தான்காரன் தொடச்சி தூக்கி போட்டு போவோம், அது வேறு விஷயம். ஆனால் கடிதம் எழுதுகிறாங்க. அதில் இந்தியாவிலேருந்து காவஸ்கரும் கபில் தேவும், இங்கிலாந்துலேருந்து மைக் ஆத்தர்டன், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆலன் பார்டர், அயன் சாப்பல், கிரெக் சாப்பல், இவங்க எல்லாருமே கேப்டனாக இருந்தவங்க அந்தந்த நாடுகளுடைய அணிக்கு. வெஸ்ட் இண்டீஸோடைய கிளைவ் லாய்ட், நியூசிலாண்டோட ஜான் ரைட், அவர் இங்கே கேப்டனாக இருந்திருக்காரு, இந்தியாவோட கோச்சாக இருந்திருக்காரு. கிரெக் சாப்பல் இந்த மாதிரி ஒரு கடிதம் நாங்கள் அனுப்ப போகிறோம்னு சொன்ன உடனேயே காவஸ்கர் சொல்கிறாரு, நான் உடனடியாக கையெழுத்து போட்டேன். எனக்கு அவர் 17 வயசுலேருந்து தெரியும், கிரிக்கெட் நாங்கள் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு தெரியும். அவர் எனக்கும் அவருக்கும் நிறையா அரசியல் ரீதியில் வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஒரு மனிதாபிமான முறையில் அவர் பார்த்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுலையும் அவருக்கு சரியான மெடிக்கல் கேர் போகணுங்கிறதுலையும் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆகஸ்ட் 2026 இந்த மாதம் அந்த கட்சியோடைய பிடிஐ கட்சியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்து அதில் அவருடைய ஹார்ட், அவருடைய இதயம் ரொம்ப படபடன்னு அடிச்சுக்குது, அவருக்கு மிக கடுமையான தலைவலி வருது, ப்ளஸ் அது சார்ந்த பிரச்சனைகள், ஆங்ஸைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், தூங்க முடியறதில்ல அப்படின்ட்டு அவருடைய மகன் இதை ஒரு இஷ்யூவாக ரைஸ் பண்ணுறாரு. சிஎன்என்ல ஒரு நீட்ட இன்டர்வியூ வருது. அவருடைய 2 மகன்களும் சிஎன்எனுக்கு ஒரு இன்டர்வியூ தராங்க. அதில் எங்களுடைய பல மாதங்களாக எங்களுடைய தந்தையை பார்க்க முடியல, அவருடைய உடல் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியல, குடும்பத்தை சேர்ந்தவர்களால் பார்க்க முடியாமல் தடை செய்கிறாங்க அப்படின்ட்டு. நேற்றைக்கு ஆகஸ்ட் 18
இம்ரான்கானுடைய அடிப்படை உரிமைகளை மதித்து அவருடைய உடல் நலத்துக்காக வேண்டி அவரை அந்த ஒரு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அவரை வந்து ஒரு இஸ்லாமாபாத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி அடுத்த 2 நாள்களுக்குள்ளாக அவர் அங்கே செப்டம்பர் 16ஆம் தேதி வரை அடுத்த ஒரு மாதம் அங்கே இருப்பார் அவங்க ஆணையிடுகிறார்கள். அது அந்த செய்தி பரவுகிறது. இவருக்கென்று ஒரு மெடிக்கல் பேனல், அதில் வந்து ஒரு இதய நோய் நிபுணர், பொது மருத்துவத்துக்கான ஒரு நிபுணர், கண் நிபுணர் ஒருத்தர், இவங்க ப்ளஸ் இம்ரான்கானுடைய குடும்ப மருத்துவர், இவங்க எல்லாருமே வந்து அவரை பார்க்கணும். அது ஒரு பேனல், இந்த 4 பேர் அடங்கிய ஒரு குழு வந்து அவரை பரிசோதித்து அவருக்கு மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு வாரமும் இம்ரான்கானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவரை பார்ப்பதற்கான அனுமதி, அவர் தொலைபேசி மூலம் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கான அனுமதி, இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப கிளவராக பாகிஸ்தான் வந்து இது எல்லாத்தையும் நாங்கள் ஏன் தடை செஞ்சோம்னா, அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கத்தியால் குத்திட்டு போகிறாங்களா, அதனால் அவரை யாரும் பார்க்காமல், ஏன்னா அவருடைய உயிர் அவ்வளோ முக்கியமானதுங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளேயே நாங்கள் யாரையுமே விடமாட்டோம், இவரை பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அது இது இது ஒரு இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணலாம் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எனிவே இந்த ஆணை வந்திருக்கிறது. இது அடுத்து இப்போ தான் அவர் வந்து வெளி உலகத்தில் பார்க்க போகிறாங்க. அவர் புகைப்படம் எடுக்க அனுமதிப்பார்களா, அந்த புகைப்படம் நமக்கு கிடைக்குமா, அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கே தெரியும் அவர் என்ன கண்டிஷனில் இருக்கார் என்று. எல்லா விதமான அரசியல் பார்வையில் நமக்கு வந்து எதிர்ப்புதிர் அப்படின்னு சொன்னாலும் கூட, அடிப்படை மனிதாபிமானம் அப்படிங்கிற அடிப்படையில் பாகிஸ்தானுடைய இராணுவம் இம்ரான்கானுக்கு செய்திருப்பது மிகப்பெரிய அராஜகம். இதற்கு முன்னாடி அங்கே வந்து ஜுல்ஃபிகர் அலி புட்டோவை தூக்கிலே போட்டு கொன்னார் அங்கே இருக்கிற இராணுவ ஆட்சியாளர்கள் காலத்தில். அந்த மாதிரி கூட கொண்டுட்டு போயிருக்கலாம். இவரை வந்து இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அநியாயமானது. எனிவே அந்த நாடு அப்படிப்பட்ட நாடு, அவ்வளோதான். அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது. தகவலோடு இதை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.